வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து வரச் சொல்வது ஏன்? மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து வரச் சொல்லுவது இன்றளவும் வழக்கத்தில் உள்ளதை நம்மால் காண முடிகிறது. இதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்கள் உள்ளன. அதற்கான விளக்கத்தினை கவிஞர் கண்ணதாசன் இயற்றியுள்ள அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் நூலில் மங்கள வழக்குகள் என்ற பகுதியின் வாயிலாக அறிந்து கொள்வோம். மனோதத்துவ மருத்துவம். மங்களம் அமங்கலம் என்று இந்துக்கள் பிரித்தது மூட நம்பிக்கையால் அல்ல, அது மனோதத்துவ மருத்துவம். சந்தோஷ செய்திகள், வெற்றி செய்திகள் கேட்கும்போது உன் உடல் எவ்வளவு புல்லரிக்கிறது. வாழ்த்துக்கள் ஒரு மனிதனின் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் அவனது ஆயுளும் விருத்தியாகிறது, ஆனந்தமும் அதிகரிக்கிறது. எனவே மங்கள விளக்குகள் அதற்காகவே ஏற்பட்டன. வலப்புறம் ஏன்? மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது ஏன் வலது காலை எடுத்து வர சொல்லுகிறார்கள்? மணவரையைச் சுற்றி ஏன் வலம் வருகிறார்கள்? ஊர்வலம் வருவது என்று ஏன் கூறுகிறார்கள்? எல்லாமே வலப்புறம் போவதன் நோக்கம் என்ன? பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்பதுதான் காரணம் ஆகும். மனிதனின் 2 கைகளில் இடது கைகளை விட வலது கைகள் பலம் வாய்ந்தவை. சக்தியோடு வாழ நிரந்தரமாக எதிலும் வலப்புறமாக வருவது நன்று என இந்துக்கள் நம்புகிறார்கள். பலம் என்பது நாம் வலிமை அடைவோம் என்னும் பொருளை தருகிறது. வலியோம், வல்லோம், வல்லம், வலம் இந்த 4 வார்த்தைகளும் ஒரே பொருள் உடையவை. தனது வலிமையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கே வலது காலை முதலில் எடுத்து வைக்க அறிவுறுத்தினார்கள் இந்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.